உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். நம்முடைய வள்ளல் பெருமானுடைய உரைநடை பகுதியை இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 25/10/1872 இந்த நாள் மிக முக்கியமான நாள். எதுக்காக இது மிக முக்கியம் அப்படின்னா, நம்முடைய வள்ளல் பெருமான் வடலூரில் சத்திய ஞான சபையில் அன்றைக்குத்தான் அந்த தீப வழிபாட்டை துவக்குகிறார். அதற்கு அப்புறம் இன்றளவும் இனிமேலும் அங்கே தீப வழிபாடு என்பதுதான் அந்த இடத்தின் அந்த ஆன்மீக பூமியின் அடையாளமாக இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அந்த தீப வழிபாட்டோட சிறப்பு என்ன? அதில் உருவ வழிபாடு கிடையாது, முதல் விஷயம். அப்புறம் தூபம் கிடையாது, நைவேத்தியம் கிடையாது, படாடோபம் கிடையாது, மேளதாளம் கிடையாது, இப்படியாக கிடையாதுகள் நிறைய இருக்குது. அப்போ எதுதான் இருக்குது அப்படின்னா, அமைதியும் ஆரவாரமற்ற தன்மையும் அங்கே நிரம்பி இருக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியம். அதை தவிர இவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவர் அப்படிங்கிற வேறுபாடு கிடையாது. இவர் செல்வந்தர், இவர் ஏழை அப்படிங்கிற பிரிவினையும் அங்கே கிடையாது அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கணும். அந்த மாதிரியாக சமத்துவத்தோடு எந்த மதத்தினரும் வந்து வழிபடலாம், யார் வேண்டுமானாலும் வந்து வழிபடலாம் என்கின்ற அந்த சமத்துவ கோட்பாட்டை நிலைநிறுத்தி இருக்கின்ற ஒரு சமத்துவ பூமி எது என்றால் நம்முடைய வள்ளல் பெருமானுடைய சத்திய ஞான சபை என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். ஆனால் மக்களுக்கு இப்போ ஒரு கேள்வி வரும். நமக்கெல்லாம் கடவுள் வழிபாடுன்னா ஒரு படாடோபம், ஒரு மந்திரம், ஒரு பேச்சு, அல்லது தீப ஆராதனை, ஒரு தூப தீப மேளதாளம், இதெல்லாம் இருந்தால் தானே வழிபாடுன்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ அது இல்லாத இருந்தால் அந்த இடத்துல மனசு ஒன்றுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்படின்னா நாம் எல்லாரும் அப்படி கேட்குற நாம் எல்லாரும் இன்னும் எல்கேஜி கூட தாண்டலை அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். எல்கேஜிலேயே இருக்கோம். இதெல்லாம் தான், இந்த வெளிப்புற அடையாளங்கள் தான் இறை வழிபாடு, இறை உணர்வு, இறை உணர்தல் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டில் இருக்கும். அதற்காக நம்முடைய வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறார்? எல்கேஜியில் இருக்கிறோம்ல நாம் எல்லாம், நம்மை ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு கிளாஸாக ப்ரமோஷன் கொடுக்கணும்ல. அப்படித்தான் நம்முடைய வள்ளல் பெருமான் நமக்காக எளிய முறையில் சொல்லி கொடுக்கிறார். அப்படின்னா நம்ம தீப ஆராதனை காட்டுறோம்ல, அந்த தீப ஆராதனையோட அடையாளம் என்ன, அது சொல்லுகின்ற தத்துவம் என்ன, அதை புரிஞ்சுக்காம தீபாராதனை காட்டுறாங்க பார்த்துக்கோன்னு ஒரு பேச்சு வந்துக்கிட்டே இருக்கும்ல கோயில்லாம், வழிபாட்டு தலங்கள்லாம். அது சரியா? அது எதனுடைய அர்த்தம் அப்படிங்கிறத நம்முடைய வள்ளல் பெருமான் தன்னுடைய உரைநடை பகுதியில் எழுதியிருக்கார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்படி ஒவ்வொன்றையும் உள்ளுணர்ந்து உள்வாங்கி நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கின்ற அந்த வள்ளல் பெருமான் ஒரு மிக முக்கியமான ஆன்மீக புரட்சியாளர். அதனால தான் இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம். அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, நம்ம தினசரி செய்கின்ற ஒரு வேலை, தினசரி நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு செயல், அதற்கு இப்படியான ஒரு அர்த்தம் இருக்கிறதா, அப்படியா அப்படின்னு ஒரு ஆச்சரியம் வரும். அந்த மாதிரி நம்முடைய வள்ளல் பெருமான் இந்த உரைநடையில் எழுதுகிறார் பாருங்கள். முதல்ல உரைநடையை பார்க்கலாம். இந்த தேகத்தில் புருவ மத்தியில் நமது ஆன்ம அறிவு என்கின்ற கற்பூரத்தில் கடவுள் அருள் என்கின்ற தீபம் விளங்குவதாக பாவித்து பார்த்து அதில் பழகி பழகி கடவுளிடத்தே உண்மையாகிய அன்பையும் ஜீவர்களிடத்தே உண்மையாகிய காருண்யத்தையும் இடைவிடாமல் வைத்து ஓங்கார பஞ்சாட்சர ஞாபகம் செய்தல் வேண்டும், சிவ பஞ்சாட்சர ஞாபகம் செய்தல் வேண்டும். எது உண்மையான ஆன்மீக வழிபாடு என்பதை இந்த பத்தியில சொல்லித்தர்றார். இதில் மிக முக்கியம் என்னென்னா, நம்ம அந்த தீப வழிபாடு அல்லது கற்பூர ஆரத்தி என்பது வெளியில் தானே பண்ணுறோம். ஆனால் நம்ம உடம்புக்குள்ளேயே அது செய்வதற்கான தேவை இருக்கிறது. அது ஏற்கனவே கற்பூர ஒளி வழிபாடு என்பது நம்ம உடம்பில், நம்ம புருவ மத்தியில் தினசரி நடந்துட்டுருக்கு. அதை என்னைக்காவது உணர்ந்துருக்குறோமா நாம்? இல்லை. நம் உடலே ஆராதனைக்குரிய ஒரு கோயில்தான் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை நமக்கு விளக்கி சொல்கிறார். புருவ மத்தியில் என்ன நடக்கிறது என்பதை அவர் சொல்கிறார் பாருங்க. இனிமையாவது இதை கொஞ்சம் கூர்ந்து அவதானிக்கணும். நம்ம உடம்பை நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் உடம்பு தான், ஊனுடம்பு இழுக்கென்றிருந்தேன், ஊனுடம்புக்குள் இறைவன் குடியிருக்கின்ற அந்த தத்துவத்தை எப்போது உணர்கிறோமோ அப்போது நாமும் சித்தர்களாகிறோம். அந்த நிலைப்பாட்டுக்குத்தான் நம்மை அழைத்து செல்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். இந்த தேகத்தில் புருவ மத்தியில் நமது ஆன்ம அறிவென்ற கற்பூரத்தில் எல்லாருக்கும் இருக்கிறது. அந்த புருவ மத்தியில் ஆன்ம அறிவு என்கின்ற கற்பூரம்
அது எல்லா நேரமும் அங்கே கமன்று கொண்டே இருக்கிறது, வாசனை கமன்று கொண்டே இருக்கிறது, நம்முடைய அறியாமையை கழன்று போவதாக இருக்கிறது அங்கே. ஆனால் நாம் அதை பற்றி நினைக்கிறதே இல்லை. அதனால் புருவ மத்தியில் கற்பூரம் இருக்கிறது, அதுதான் ஆன்ம அறிவு, ஆன்ம ஒளி என்கின்ற புரிதலை இனிமேலாவது நாம் நினைத்து பார்க்க வேண்டும். சரி, இந்த இடத்துல கற்பூரம் இருக்குது, அது எப்போ ஜோதியாக எரியும்? ஏனென்றால் கற்பூரம் என்பது எதற்காக? ஜோதியாக எரிந்து ஒளி கொடுக்கணும்ல, அதுக்காகத்தானே. என் புருவ மத்தியில் கற்பூரம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் போதுமா? அது தெளிவாக வெளிச்சத்தை கொடுக்கின்ற வகையில் கொழுந்து விட்டு எரிய வேண்டும் அல்லவா? அந்த வெளிச்சம் எப்போது வரும்? அந்த ஆன்ம அறிவு என்கின்ற அந்த கற்பூரத்திலிருந்து ஒளி எப்போது வெளிக்கிளம்பும் என்று அடுத்து சொல்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். கடவுள் அருள் என்கின்ற தீபம் விளங்குவதாக பாவித்து பார்த்து, இந்த கற்பூரம் இருக்கு புருவ மத்தியில், அதில் கடவுள் அருள் என்கின்ற தீபம் இருக்கிறதாக பாவித்து பார்த்து, அதுதான் மிக முக்கியம். இங்கே இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நாம் அதை உணர துவங்கினால், பாவித்து பார்த்து என்றால் அதை உணர்ந்து பார்த்தால், அதுதான் ரொம்ப முக்கியம். உணரணும் என்கின்ற அந்த பார்வை ரொம்ப முக்கியமான அழகான ஒரு தத்துவம் இது. ஏனென்றால் நாம் நமக்குள் இருக்கின்ற அந்த கற்பூர தீபத்தை உணர்ந்து அதில் ஒளிர்கின்ற அந்த இறை உண்மையையும் உணர்ந்து விட்டால் என்ன நடக்கும்? எதிரில் இருக்கிறவங்களுக்கும் அந்த கற்பூர தீபம் இருக்குது, எதிரில் இருக்கிறவங்களுக்கும் அந்த இறை என்கின்ற ஆன்ம நெருப்பு இருக்குங்கிற புரிதல் வரும். அப்போது சமத்துவம் அங்கே வரும். நீயும் என்ன மாதிரி தான், நானும் ஒன்றை மாதிரி தான், ரெண்டு பேருக்கும் வேறுபாடு கிடையாது, கடவுளின் சிறு 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 அங்கங்கள் தான் நாம் எல்லோரும் என்கின்ற அந்த புரிதல் சேரணும்ல. அதுக்காக தானே வழிபாடு. அப்படின்னு பார்த்தா இந்த வழிபாட்டை, இந்த கற்பூரத்தை, இந்த ஆன்ம ஒளியை நாம் ஏற்றிக்கொண்டால் என்னவெல்லாம் நடக்கும் அடுத்தது அதை சொல்றாரு பாருங்க. அதில் பழகி பழகி கடவுளிடத்தே உண்மையாகிய அன்பையும் ஜீவர்களிடத்தே உண்மையாக காருண்யத்தையும் இடைவிடாமல் வைத்து, கடவுளிடத்தே உண்மையான அன்பை வைக்கணும், மனிதர்களிடத்தே உண்மையான ஜீவகாருண்யத்தை வைக்கணும். ஏன்னா கடவுள் நம்மிடம் அன்பு செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம், ஆனால் நாம் மற்றவர்களிடம் அன்பு செய்ய மறுக்கிறோம்ல. அது எப்படி நியாயமாகும்? இல்லை, மற்றவர்கள் நம்மை விட தாழ்வானவர்கள்னு ஒரு எதேச்சாதிகார உணர்வு வந்துச்சுன்னா அப்போ கடவுளுக்கு நாம் தாழ்வானவர்கள் தானே. அப்படின்னா கடவுள் ஏன் நமக்கு அன்பு செய்யணும்? கடவுள் ஏன் நமக்கு கருணை செய்யணும்? இல்லை, அருள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே. நாம் கடவுளை விட தாழ்வானவர்கள் என்கின்ற நிலையில் வந்துவிடுகிறோம் அல்லவா? எனவே புரிதல் இப்படித்தான். கடவுள் நம்மீது அருள் செய்ய வேண்டும் என்று நாம் கையேந்தி நின்றால் மற்றவர்களிடம் நாம் காருண்யத்தோடு, அன்போடு, பாசத்தோடு பழகுதல் மிக முக்கியம். அந்த காருண்யம் இருந்தால்தான், கடவுள் அருள் என்று ஒன்று இருந்தால் அது நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறார் பாருங்க. உண்மையாகிய காருண்யத்தையும் இடைவிடாமல் வைத்து ஓங்கார பஞ்சாட்சர ஞாபகம் செய்தல் வேண்டும், சிவ பஞ்சாட்சர ஞாபகம் செய்தல் வேண்டும். அப்போ என்ன, ஏதாவது மந்திரம் சொல்கிறாரா நம்முடைய வள்ளல் பெருமானா? இல்லை, சிவ பஞ்சாட்சரம் என்பது சிவம், அன்பே சிவம் என்கின்ற அந்த பஞ்சாட்சரத்தை நாம் ஞாபகம் செய்தல் வேண்டும். ஒவ்வொரு நொடியும் நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும், நமக்கு நாமே நினைவுபடுத்தணும். அன்புதான் சிவம், சிவம்தான் அன்பு, அன்பை தவிர வேறு தெய்வம் இல்லை, தெய்வம் என்றாலே அது அன்புதான் என்கின்ற புரிதல் வந்துவிட்டால் நிச்சயமாக சிவம் என்கின்ற அன்பை நோக்கி நாம் நகர்வோம். அப்போது நம்முடைய நெற்றியில் இருக்கின்ற கற்பூரம் தெய்வ அருளால், இறை அருள் என்கின்ற அந்த ஒளியால் மிளிரும். இப்போ நீங்கள் உங்கள் கண்ணாடியில் போய் உங்கள் நெத்தியை பாருங்கள், நிச்சயமாக அங்கே ஒரு தீபம் எரிந்து கொண்டு இருக்கும். நமக்குள் இருக்கும் சிவம், அன்பு எல்லாவற்றையும் உணர்வோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.